பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 5 நாள் 7 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நார்மலாக வந்து வரும். இது வந்து ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இடுப்பு வலிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கால் வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து தலைவலி வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதாவது மார்பகங்கள் வந்து வலிக்கும். இப்படி இருக்கவங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளே வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம், நம்ம வந்து மென்சஸ் ஆக போகிறோம் அப்படின்னு. இன்னொரு 1 வீக்கில் இல்லாட்டி 7 டேஸில் வந்து மென்சஸ் ஆக போகிறோம் அப்படின்னு நம்மளே வந்து கெஸ் பண்ணிடலாம். இடுப்புலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இடுப்புலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த போன், அதாவது இடுப்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து உளுந்து சேர்த்த கஞ்சியோ, உளுந்தங்களி இல்லாட்டி உளுந்து சேர்ந்த கஞ்சி, அதாவது கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நம்ம தோலோட இருக்கும் இல்லைங்களா, அதான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் ரெகுலேஷன்ஸும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடுப்புக்கு வந்து தேவையான வந்து வலு, அதாவது ஸ்ட்ரென்த்தனை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடுப்பு வலியும் வராது. நம்ம ஹெல்தி ஹப் ஆர்கானிக்ஸ்ல முளைத்த கருப்பு உளுந்து முந்திரி சேர்த்து உடனடி கருப்பு உளுந்து பால் கஞ்சி மிக்ஸ் இருக்கு. இந்த கருப்பு உளுந்து பால் கஞ்சி மிக்ஸை 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு சிறிதளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு சிறிது அளவுக்கு சூடான பால் சேர்த்து நல்ல கஞ்சி பதத்துக்கு இல்லை களி பதத்துக்கு நல்ல கொலகொலப்பா நீங்க அதை கிண்டி எடுத்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கலாம். இது குறிப்பா பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த உடனடி கருப்பு உளுந்து பால் கஞ்சி மிக்ஸை வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நாளைய ஆரோக்கியம் இன்றைய உணவு தீர்வு.